இந்த வீடியோவை நல்லா பாத்துக்கோங்க. ஒரு மாடலுக்கு மேக்கப் பண்றாங்க, ஃபவுண்டேஷன் ஷேடு தப்பா இருக்கு. அந்த மாடல் கேக்குறாங்க இது என் ஷேடு இல்லைன்னு. மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்றாங்க நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா நான் மேக்கப் ஆர்டிஸ்டா எனக்கு தெரியும் அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு, இந்த கான்டென்ட்டை நம்மளும் நம்ம மாடல் கூட பண்ணலான்னு ரீசெண்டா நடந்த என்னோட கிளாஸ்ல இந்த மாதிரி நான் டெமோ கொடுத்தேன். அந்த மாடலா இருந்ததே என் டீம் மெம்பர் தான். சோ அவங்களுக்கு வேணுக்குனே நான் தப்பான ஷேடு போடும்போது நீங்க இப்படி சொல்லுங்க, நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா நான் மேக்கப் ஆர்டிஸ்டான்னு கேட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிரான்சிஷன் ரீல் கொண்டு வரலாம். சும்மா ஃபேஸை இப்படி இப்படி பண்றது இந்த டிரான்சிஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கேன்னு நினைச்சு போட்டா அதுக்கு என்னெல்லாம் கமெண்ட் பண்றீங்க, நீங்க ரொம்ப ரூடா பேசுறீங்க, அவங்க பணம் கொடுக்குறாங்க, அவங்க கேட்பாங்க, உங்க ஆட்டிடியூட் சரியில்லை, எப்பா சொல்ல முடியல. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் போட்டு ஒரு 4 ஹவர்ஸ்ல அந்த வீடியோவே டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி. யாராச்சும் கிளைண்ட் கிட்ட இப்படி பேசுவாங்களா? இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா 9 வருஷமா என்னால எப்படி ஒரு பிரைடல் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி தயவு செய்து யோசிங்க. ஏன்னா உங்களோட ஒரு வார்த்தையும் பல பேர்த்த ஹர்ட் பண்ணும். ப்ளீஸ் பி கைண்ட்.